ஃபைன் வெல்கம் பேக். நம்ம வந்து இடெக்கில் இதுவரை படித்த எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்ன ரிவிஷனோட பண்ணிட்டு ரைட் சின்ன ரீகேப் பண்ணிட்டு ரைட் அடுத்த விஷயத்துக்கு போவோம். நமக்கு தெரியும் நார்மலாக இதுவரை நான் படித்த விஷயங்கள் நான் பாருங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நமக்கு எத்தனை யூனிட் இருக்கு சரி பார்த்தீங்கன்னா 9 யூனிட் இருக்கு ரைட். எங்களுக்கு நினைக்கிற 9 தான் அந்த யூனிட், நினைக்கிற 9 தான் அந்த யூனிட். ஓகே, இந்த 9ல் இப்போ நான் பார்த்துக்கிறது முதலாவது பொறியியல் தொழில்நுட்பங்களுக்கான அறிமுகம்ங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். சரியா, இதுக்கிட்ட ட்ராயிங் இருக்கு, ட்ராயிங்கை பார்ப்போம் ரைட். அதுக்கிட்டால ஹெல்த் அண்ட் சேஃப்டின்ற ஒரு ஏரியா ஒன்றி நம்ம ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பார்த்துட்டு தான் ட்ராயிங்கை பார்க்க வருவோம் ரைட். அடுத்தது சிவில் உங்களுக்கு இருக்கு ரைட். இதுவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வர இவ்வளவும் வரும் மேக்ஸிமம் ரைட். அதுக்கப்புறம் இயக்கம் வலுவுறு இடத்துல அடுத்தது அடிப்படை மோட்டரான தோணி இதில் வந்து மெக்கானிக்கல்ங்கிற ஏரியா ரைட். இந்த இதோட சேர்த்து ஹவுஸ் வேரிங்களோட கொண்டு வரும் என்னத்துக்கு செகண்ட் டேர்முக்கு ரைட். அப்புறம் எல்லாம் சேர்த்த மாதிரி வரும் தேர்ட் டேர்முக்கு இந்த மாதிரி சரியா ரைட். அதுகளை விட்டு போட்டு நான் முதல்ல என்ன செய்யும் இந்த விஷயத்துக்கு ஒரு பொறியியல் தொழில்நுட்பங்கள்லாம் அறிமுகம் என்னங்கிற விஷயம் தான் இப்போ நாம் பார்த்தது ரைட். அந்த விஷயத்தை கவனிங்க ரைட். நமக்கு தெரியும் இந்த பொறியியல் தொழில்நுட்பவியலில் வந்து மனிதன் பங்களிப்பு வந்து நான் பார்த்தேன். பேசிக்காக மனிதன் இந்த தொழில்நுட்பவியலில் விருத்திங்கிறது எது அடிப்படையை வச்சு நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தேன். நாம மனிதன் தேவைகளையும் விருப்பங்களையும் அடிப்படையாக வச்சு தான் நடந்துச்சுங்கிற விஷயம் பார்த்தோம். சரியானே, இந்த விருப்பங்களின் அடிப்படையில் நடைபெற்றது. இதன் போது ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து நம்ம என்ன செய்கிற வேலைகளோட பிரட்டிகளினால நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிச்சுங்கிறத பார்த்தோம் ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் என்ன என்றால் அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு விஞ்ஞானம் ரைட் பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த பிரயோகங்கள் உதவுதுங்கிறதெல்லாம் பார்த்தோம் ரைட். அடுத்து பாருங்க தொழில்நுட்பவியல் டெக்னாலஜிண்டா என்னங்கிறதுக்கு பல விஞ்ஞானிகள் எண்ணெய் கருக்களை சொல்லிக்க அந்த எண்ணெய் கறிகள் என்னங்கிற 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று என்ன, அந்த வளங்களை சோர்ஸை பயன்தகு முறையில் பயன்படுத்துகிற மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி செய்கிற வேலைகளை ஒழுங்காக செய்கிற ஒரு ப்ரொசஸை ஒழுங்காக செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்ன ரைட் செயல்முறைகளை உரிய முறையில் ஆற்றுதல்ங்கிறது. அடுத்த 3 பண்டைய செல்வ செழிப்பை கொண்டு வருதல்ங்கிற விஷயத்தை பார்த்தோம் ரைட். அடுத்தது பாருங்க பொறியியல் தொழில்நுட்பத்துக்கான மேற்படி எண்ணக்கற்கள் மூலமாக அதுக்கான வரைவிலக்கணத்தை பின்வருமாறு கூறலாம் சொல்லி போட்டு பொறியியல் தொழில்நுட்பங்களுக்கான எண்ணக்கருக்கு பதிலாக அந்த வெண்ணை பார்த்து போட்டு அதுக்கிட்ட வரைவிலக்கணத்தை பார்த்தோம். வரைவிலக்கணம் என்ன பார்த்தோம், உள்ள அல்லது காணப்படுகின்ற இருக்கிற உண்மை பிரச்சனைக்கு, அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் அறிகிற ஒரு உண்மை பிரச்சனைக்கு மனிதனுக்கு நல்லது கிடைக்கக்கூடியவாறு தீர்வு வழங்குறதுக்கு ரைட். ஒரு பிரச்சனை ஒன்றி அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுத்தா மனிதனுக்கு நல்லது நடக்கணும். அந்த நல்லது நடக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற தீர்வுக்கு என்னத்தை யூஸ் பண்ணுவோம், அந்த தீர்வை பெற்றுக்கொள்றதுக்கு என்ஜினியரிங்கையும் சயின்ஸையும் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு வேலை தான் பொறியியல் தொழில்நுட்பம் என்று சொல்கிறேன் சொல்லி பார்த்தோம். அப்போ உள்ள காணப்பட ஏற்படுகின்ற உண்மை பிரச்சனைக்கு ரைட் மனித நன்மைகளை கிடைக்க செய்யக்கூடியவாறு தீர்வுகளை வழங்குவதற்கு ரைட் எந்திரவியல் விஞ்ஞானம் என்பன இடம்பெறும் செயல்முறையை பொறியியல் தொழில்நுட்பவியல் என்று செல்வோம்ங்கிறத பார்த்தோம். இந்த பாயிண்ட் வந்து ரைட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது தலைகளை வைக்கணுமா ஃபர்ஸ்ட் நமக்கு ரைட். இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். என்ன பார்த்தோம்னா தொழில்நுட்பவியலில் வளர்ச்சி அடைந்த துறைகள் என்னென்ன, தொழில்நுட்பவியலில் தாக்கத்தால் என்னென்ன துறைகள் என்னென்ன ஃபீல்டு வந்து டெவலப் ஆனிச்சுங்கிறத பார்த்தோம். அதில் முதல்ல நான் பார்த்த ஃபீல்டு நம்ம வந்து என்ஜினியரிங் ஃபீல்டு ரைட். இயந்திரவியல் தொழில்நுட்பம்ங்கிறத டெவலப் ஆனிச்சிட்டு பார்த்தோம். அதே மாதிரி உணவு தொழில்நுட்பவியலில் எப்படி டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்றதை பார்த்தோம் ரைட். அதே மாதிரி பயோசிஸ்டம் என்ன உயிர் முறைமையில் நடந்தது. அடுத்த கனிய வளங்களை பிரிச்செடுக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தொல்பொருட்களை இப்போ மெஷினரிஸை வச்சு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது மருத்துவம் வந்து மேக்ஸிமம் எனர்ஜி தொழில்நுட்பத்தில் டெவலப் ஆகிக்கு, இது எப்படி டெவலப் ஆகிங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ரைட். இப்போ பாருங்கள் தொழில்நுட்ப விருத்தி அல்லது வளர்ச்சி படிகள்ங்கிறது போட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பார்த்தோம். இந்த ஸ்டெப்ஸில் நான் பார்த்தேன் மனிதன் வந்து ஆதி காலத்தில் தொழில்நுட்பத்தில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சு ஒன்றொன்றா மாறி மாறி வந்தான்ங்கிற விஷயத்தான் சொல்கிறேன் தொழில்நுட்ப விருத்தி அல்லது வளர்ச்சி என்று சொல்லி பார்த்தோம். சரிதானே, அதில் நான் பார்த்த விஷயம் வந்து என்ன, ஆதி காலத்தோட இன்று வரையுள்ள காலம் வந்து தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகளையும் பண்பாட்டு மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு காலங்களாக பிரிக்கப்பட்டு, அதாவது அந்த காலத்தில் தொழில்நுட்பம் எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு, அதே மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்பாட்டு மாற்றம் வந்துச்சுங்கிற அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்த்தோம் விளங்கிட்டா. அதில் நான் வந்து 5 காலங்களாக பிரித்தேன். 5 காலங்கள் வந்து ஒன்று நாம் பார்த்த முதலாவது காலம் வந்து கற்காலங்கிறது, அடுத்து இடைய காலங்கிறது பார்த்தோம், அடுத்து விவசாய காலங்கிறத பார்த்தோம், அது தொழில்நுட்ப காலம், அடுத்து தகவல் தொழில்நுட்ப காலம் ரைட். இதை கொண்டு தகவல் தொழில்நுட்ப காலம் இது தகவல் தொடர்பு தொழில்நுட்ப காலம் எழுதுகிறல்ல நல்ல ஞாபகம். தொழில்நுட்ப காலம் தகவல் தொடர்பு பாடல் காலம். தொழில்நுட்ப காலத்தில் மேக்ஸிமம் மெஷினரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தகவல் தொடர்பான காலத்தில் தகவல் கம்யூனிகேஷன் நடந்துச்சு.
அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ரைட். அப்போ இந்த மேலுக்கு இந்த செல்லப்பட்ட காலம் அவ்வளோத்துக்கும் சரியான வருட வீச்சு வந்து செல்ல இயலாது. ரைட். ஆனால் ஒரு என்ன ஒரு வருட சரியான டைம் சரியான கேப் செல்லையிலா. ஆனால் சும்மா ஒரு கேப்பில் வச்சு என்ன செய்யலாம் வருண்டா என்ன 1996ஆம் ஆண்டுன்னு சொல்லிட்டே செல்லையிலா. ரைட். ஆனால் ஒரு இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்கு நடந்திருக்கிற ஒரு வீச்சை வச்சு என்ன செய்யலாம் இந்த காலங்களை வரையறுக்கலாம். அந்த விஷயம் பார்த்தோம். ரைட். அடுத்து கற்காலம் பார்த்தோம். அது கற்காலத்தில் கற்துண்டு எலும்பு மரத்துண்டுங்கிறத பயன்படுத்தி சில மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டான். இது வந்து நாகரிகம் அடையாத காலப்பகுதிங்கிறத பார்த்தோம். சரியானே. இந்த காலத்தில் என்னென்ன பயன்படுத்தப்பட்ட நெருப்பு பயன்படுத்தப்பட்டுச்சு, கல்லாயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு, விலங்குகள் இறைச்சியை சுட்டு சாப்பிட்டான். ரைட். அடுத்து தோலை உலர்த்தி பயன்படுத்தினான். அடுத்து சுடப்படாத மட்பாண்டம் கற்குகைகள்ங்கிற இந்த விஷயம் எல்லாமே நெஞ்சம் பார்த்து முடித்தோம். சரியா. எப்படி இது என்னென்ற ஒன்றுக்கும் விளக்கம் சொன்னேன். பட் அடுத்து விடையற்காலம் பார்த்தோம். விடையற்காலத்தில் இக்காலத்தில் மனிதன் விலங்குகளை கட்டுப்படுத்தி பல தேவைக்கு பயன்படுத்தினானுங்கிறத பயன்படுத்தும். ஏன் விலங்குகளை கட்டுப்படுத்தினான்? 5 விலங்குகளை வேட்டையாடினான். தொடர்ந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆடு மாதிரி விலங்குகளை திரும்ப வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வளர்த்தோம்னா அதை வச்சு என்ன செய்யலாம், நமக்கு தேவையாங்கிறத உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுனால செஞ்சான். அப்போ விடையற்காலம். இப்போ விடையற்காலத்துக்கு விலங்குகளை போக்குவரத்துக்கு உணவுக்காக பயன்படுத்தினதில் தான் வந்துச்சு இந்த விஷயம். நான் ஏற்கனவே சின்ன விஷயங்கள் அதில் ஞாபகம் வச்சு தான் சரி. அப்போ விலங்கு ஒன்று இருந்துச்சுன்னா விலங்கு வச்சுட்டு ஒரே இடத்துல இருக்கல மேய்ச்சிட்டு போகணுங்கிறதுனால அப்போ ஒரு இடம் அவனுக்கு டெம்பரரியாக அப்போ மாறுது. பெர்மனெண்ட்டாக குகைக்குள்ள வாழ்ந்தவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அது மாதிரி அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ஒரு இடத்துல இன்னொரு இடம் இருந்துச்சு மாறி மாறி வாழ போட்டால அந்த இடம் வந்து டெம்பரரியாக மாறிட்டே போகுது. அதனால அவன் நினைஞ்ச தற்காலிக குடியிருப்புக்குள் உருவானிச்சு. ரைட். ஒரு இடத்துல போய் தங்குற மாதிரி அந்த இடம் முடிஞ்சு அடுத்த இடம். சரி. விலங்கு எங்கேயெல்லாம் போய் விலங்கு எங்கே படுக்குது அடுத்து போய் அவன் தங்குற. அதான் அவனோட விடிய காலமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு விலங்குக்கு உணவு தேவை, இவனுக்கு உணவு தேவைன்றதுனால விவசாயம் செய்ய துவங்கின காலம் தான் இந்த விவசாய காலம். திறனைங்கிற விஷயம்லாம் பார்த்தேன். இந்த விவசாய காலத்தில் நிலையான விவசாயங்களும் குடியிருப்பும் உருவானிச்சு. அப்போ இந்த நிலையான விவசாயம் எதை அண்டி உருவானிச்சுன்னு பார்த்தோம், நீர்நிலைகள் அண்டி உருவானிச்சு இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது விலங்கு கழிவுகளை பயிர்களுக்கு வளமாக்கியாக பயன்படுத்தினது, மரத்தால் தயார் செய்யப்பட்ட விவசாய உபகரணங்களை பயன்படுத்தினது, உதாரணமாக நீர்ச்சுழலியை பயன்படுத்தினது. ரைட்ங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சுங்கிறத பார்த்தேன். அதே டைமில் இந்த காலத்துலாம் வெண்கலமும் கண்டுபிடிச்சது. வெண்கலம்ங்கிற செப்பையும் வெள்ளியத்தையும் கலந்து உருவாக்க வெண்கலம்ங்கிறத படித்தோம். ரைட். அடுத்து பாருங்க தொழில்நுட்ப காலம். இக்காலப்பகுதியில் செல்லுகள் இடப்பட்ட வண்டிகளுக்கு பதிலாக துணை உறுப்புகள் சேர்க்கப்பட்ட. ரைட். அதான் இந்த தொழில்நுட்ப காலத்தில் வந்து சில்லுகள் இடப்பட்ட வண்டி சரியானே வண்டிகளுக்கு உலோக துணை உறுப்புகள் சேர்க்கப்பட்டன. உதாரணமாக மாட்டு வண்டி இருந்துச்சுன்னா மாட்டு வண்டி சில்லை சுற்றி என்ன செய்ய இரும்பு பட்டம் போட்டால் என்ன செய்யும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு வாகனங்கள் ஒவ்வொரு இயந்திரங்களுக்கும் என்ன செஞ்சு இரும்புகள் கலக்கப்பட்டு இயந்திரங்களாக மாற்றப்பட்ட காலம் தான் இருக்கு. சரியான இயந்திரங்கள் பொறிகள் பயன்படுத்தப்பட்டனங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரைட். அடுத்தது தகவல் தொடர்பான காலத்தை பார்த்தோம். தகவல் தொடர்பான காலத்தில் தகவல் வந்து பரிமாற்றப்பட்ட காலமாக இந்த காலம் காணப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். இது பரிமாறுறதுக்கு ரேடியோ, தொலைக்காட்சி, தொலைபேசி, ரைட், அதே மாதிரி இன்டர்நெட்டுங்கிற எல்லாமே பயன்படுத்தப்பட்ட காலம் வந்து இந்த தொடர்பான காலம்னு சொல்லி பார்த்தோம். ரைட். இது இவ்வளோத்தையும் முடிச்சு போட்டு மனிதன் இந்த காலம் இவ்வளோத்துலேயும் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்போட அடிப்படையாக கொண்டு இன்னும் கொஞ்சம் காலங்களாக பிரித்தோம். ரைட். அப்போ இதில் 9 காலங்களாக பிரித்தோம். இந்த 9 காலத்தில் மூலாவது வந்து கற்காலம் சொல்லி பார்த்தோம். கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் நெருப்பு, கற்கருவி, தோட்பைகளுங்கெல்லாம் கண்டுபிடிச்சது. அந்த வெண்கல காலத்தில் இந்த விஷயங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே இதெல்லாம் என்ன ஃபுல்லாக பார்த்து முடித்தோம். ரைட். இது ஞாபகம் இல்லாதால் இன்னொரு தரம் இதை எவ்வளோத்தையும் வாசிச்சு கொள்ளணும். சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த இவ்வளோ காலத்தில் மெயினான காலம் என்ன ஒன்று உலக போர்க்காலம்ங்கிறது. அடுத்தது என்ன நான் பார்த்தது உலக போர்க்காலம். அடுத்தது கைத்தொழில் புரட்சி காலம்ங்கிற 2 பார்த்தோம். ரைட். கைத்தொழில் புரட்சி காலம் கைத்தொழில் புரட்சி காலம் தொழில்நுட்ப புரட்சி காலம்ங்கிறத பார்த்தோம். ரைட். இந்த 2 விஷயத்தையும் தான் அடுத்த நம்ம டீப்பாக பார்த்தோம். என்ன கைத்தொழில் புரட்சி காலம்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் குடிசைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் கடைகளுக்கு செல்லப்பட்டுச்சு. அப்போ அதே டைமில் அதை நம்ம ஒரு பேக்கரி மாதிரி ஒன்று அடிப்படையாக வச்சு படித்தோம் தானே. ஒரு பேக்கரி உற்பத்தி செய்கிறது அந்த பேக்கரியில் வந்து வாங்குற அளவுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதே இதில் 4 பிரான்ச் வச்சா 4 பிராஞ்சிலையும் வாங்குற அளவுக்கு கிடைக்கும். அதே இது ஒரு ஆட்டாவை போட்டு ஓடினா ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ ஒரு பொருளுக்கு மேலே கூடிய டிமாண்ட், அந்த பொருள் தேவை எல்லாரும் மிதிக்க ஓட்டலை அந்த பொருளை நம்ம கூடிய உற்பத்தி செய்ய வேண்டி வரும் விற்பனை செய்கிறதுக்கு. அப்போ கூடிய உற்பத்தி செய்ய கொட்டால விஷயத்தை கவனிக்கணும். கூட ஆட்கள் தேவைப்படும் அதை உற்பத்தி செய்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் ஆக்களை போட்டு வேலை செய்யலாமா? இல்லை. அப்போ இந்த ஆட்களில் செலவை குறைக்கணுங்கிறதுக்காக மெஷினரிஸ் முதல் பயன்படுத்தப்பட்டதுனால இது என்ன செய்யுது கைத்தொழிலில் ஒரு புரட்சி ஏற்படுத்ததுனால கைத்தொழில் புரட்சி காலம், தொழில்நுட்ப புரட்சி காலம்ங்கிற எல்லாம் என்ன பார்த்து முடித்தோம். ரைட்.
அப்போ அதான் செலவை குறைப்பதற்காக மதிய உற்பத்தியாளர்களை பெற்றுக்கொள்வதற்காக கூடுதலான பொறித்தொகுதிகள் உற்பத்தி நடவடிக்கை பயன்படுத்தப்பட்டது. இந்நிலைமையினாலேயே கைத்தொழில் புரட்சி பாரிய விருத்தி அடைந்தது. கைத்தொழிலில் பாரிய இந்த புரட்சி நடந்தது. அதாவது தான் இதில் செல்லுபடுகிறது. அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க. கைத்தொழில் புரட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட சில பொருட்களின் நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்க. ஒன்று கைத்தொழில் புரட்சி காலத்தில் நீராவியினும் சக்தியை பயன்படுத்தியும், அடுத்தது எரிபொருளாக நிலக்கரியை பயன்படுத்தியும், கொதிநீராவியை பயன்படுத்தி ஏற்படும் கப்பல்களையும் புகையிரங்களையும் உற்பத்தி செஞ்சியும். அடுத்தது பெரிய அளவிலான உற்பத்திகளை ஆரம்பித்தன. அதுக்கு உகந்த பொறிகளை உற்பத்தி செய்யலாம். அது பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். உதாரணமாக ஒரு ஒரு லொலிபாப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அந்த லொலிபாப் கம்பெனிக்குரிய மெஷின் வேணும். பிஸ்கட் மிஷினை கொண்டு லொலிபாப் அடிக்கலாமா? இல்லை, அதுதான் செல்லுபடி. அப்போ ஒரு அளவு உற்பத்தி செய்யப்படுறோன்னா அந்த உற்பத்தி உகந்த பொருட்களையும் உற்பத்தி செய்யும். இந்த விஷயம் எல்லாம் எங்கே நடந்தீங்கன்னா இந்த கைத்தொழில் புரட்சி காலத்தில் நடந்தது. எனவே மேற்குறித்த நிகழ்ச்சிகள் காரணமாக வல்லரசு நாடுகளில் துரித விருத்தி ஏற்பட்டது. இதனால் இக்காலம் கைத்தொழில் புரட்சி காலம் என அழைக்கப்படுகிறது. அதான் இந்த செல்லுபடிக்கு சின்ன ஒரு விஷயம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். உலகப் போர்க்காலம் பார்த்தோம். உலகப் போர்க்காலத்தில் என்ன செஞ்சான்? உலகத்தில் இருக்கிற வல்லரசு நாடுகள் 2 தரப்பாக பிரிஞ்சு போர் நடந்துச்சு. அதில் நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற விஷயத்தில் போட்டி நடந்துச்சு. இந்த போட்டி நடந்ததில் இப்போ உதாரணமாக கொஞ்சம் பேர் குதிரைப்படையோட போகிறாண்டா, மேலே ஒருத்தன் ஃப்ளைட்டில் ஒரு பம்பு போட்டு போகிறாண்டா, அவ்வளோ கதையும் முடிச்சு. இதில் யார் டெக்னாலஜியாக கூட யூஸ் பண்ணுறாரோ அவரோட பக்கம் தான் வெற்றி இருந்துச்சு. சரியானே? அதனால் கூட தொழில்நுட்ப பயன்படுத்தப்பட்ட காலமாக இந்த உலகப் போர்க்காலம் காணப்பட்டது. இதில் நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ஸ் போட்டிக்கு என்ன பாருங்கள். உலகப் போரின் போது உருவாக்கப்பட்ட நிர்மாணிப்புகளும் கண்டுபிடிப்புகளும் பின்வருமாறு. முதலாவது ஜெரிக்கலம்னா உங்களுக்கு தெரியும், அது ஜீப்லாம் பின்னுக்கிரிக்கும். எக்ஸ்ட்ரா எரிபொருளை கொண்டு போகிறது. அடுத்து ஜெட் போர் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு கரி வலு கண்டுபிடிப்பு, கரியை பயன்படுத்தி வலு கண்டுபிடிச்சது 10 வச்சு அணு மின் உற்பத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது அதே உலகப் போர்க்காலத்தில் விண்வெளி ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. ரேடார் தொழில்நுட்பம் இருந்து. அடுத்து பாருங்கள், காற்றினால் குளிர்விக்கப்படும் மோட்டார் என்ஜின்கள், ஏர் கூலிங் என்ஜினும் என்ன செஞ்சுக்கு அந்த காலத்தில். அப்போ என்ஜினில் 2 டைப் இருக்கு. ஏர் கூலண்ட் என்ஜின், லிக்விட் கூலண்ட் என்ஜின் இருக்கு. ஏர் கூலண்ட் என்ஜின் தான் நம்மளோட மோட்டார் பைக்கில் இறங்கி லிக்விட் கூலண்ட் என்ஜின் அந்த ரேடியேட்டர் தண்ணிலாம் ஊற்றுவோம். அந்த என்ஜின் மெக்கானிக்கல் டீப்பாக படிப்போம் என்ன விஷயம். அப்போ இந்த விஷயம் பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிறது தொழில்நுட்பவியல் திருப்பு முனை. அதான் இந்திய செஷன். தொழில்நுட்பவியல் திருப்பு முனை. தொழில்நுட்பவியல் திருப்பு முனைண்டா என்ன? தொழில்நுட்பவியல் திருப்பு முனைண்டா சின்ன விஷயம். என்னண்டா ஒரு டெக்னாலஜி இப்போ கரண்ட் ரன்னிங்கில் இருக்கு. உதாரணமாக சிம்பிளாக சொல்ல போனால் i5 ப்ரொசஸர் இப்போ ரன்னிங்கில் இருக்கின்ற சரியானே. இது கிட்டால வர அடுத்த வெர்ஷன் என்ன? i7 அதானே. இதைத்தான் தொழில்நுட்பவியல் திருப்பு முனை. ஒரு தொழில்நுட்பவியல் ஒரு ரன்னிங்கில் இருக்கின்றா அதில் அடுத்த வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகி போகிறது. அதாவது தமிழில் சொல்ல போனால் இன்னைக்கு பாருங்கள், பயன்பாட்டில் உள்ள தொழில்நுட்பவியல், அதாவது கரண்ட் இப்போ நாம் பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பவியல் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புதுசாக நாம் செய்ய போகிற அடுத்த கண்டுபிடிப்பு அதில் என்ன செய்யுது? அப்டேட் ஆகுது, புதிய முறைக்கு வழி நடத்தப்படுகிறது. விளங்கிட்டானே? இத்தகைய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பவியல் திருப்பு முனை எனப்படும். விளங்கிட்ட விஷயம். சிம்பிள் விஷயம். அடுத்து பாருங்க, தொழில்நுட்பவியல் திருப்பு முனைகள் சில பின்வருமாறு. முதலாவது நெருப்பு. ஏன் நெருப்பை தொழில்நுட்பவியல் திருப்பு முனை செஞ்சென்றால் நல்லா விளங்கணும். இந்த நெருப்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. கல்லாயுதங்களை கற்களையும் பயன்படுத்தின மனிதன். கல்லை தட்டும் போது நெருப்பு வந்துச்சு. நெருப்பு வச்சு தான் சுடப்பட்ட என்ன செஞ்சான்? சுடப்பட்ட இறைச்சிகளை சாப்பிட தோங்குறான். இந்த நெருப்பை பயன்படுத்தியான் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறான். சரியான? இந்த நெருப்பை பயன்படுத்தியான் வாரப்பிரும்பை செய்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்தது இந்த நெருப்பு. நெருப்பு கண்டுபிடிக்கப்படலைன்னா அடுத்ததுக்கு அப்டேட் ஆகிக்க மாட்டான் மனுஷன். அதனால தொழில்நுட்பவியல் திருப்பு முனையில் இந்த நெருப்பு ஒன்று. ரெண்டாவது சில்லுகள் அல்லது சக்கரங்கள். இந்த வீல்ஸை கண்டுபிடிச்சதுனால, இந்த சில்லுகளை கண்டுபிடிச்சதுனால தான் வாகனத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சாத்தியம் அவனுக்கு கிடச்சிச்சு. சரியானே? இந்த சில்லை கண்டுபிடிக்கலண்டா எப்படி அவன் ஒரு மாட்டு வண்டியோ என்னத்தையோ ஒன்றை செஞ்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறேன். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு லோடை தாங்கிறதுக்கு என்ன தேவை? மெயினாக டயர் தானே தேவை, சில்லு தானே தேவை. சில்லை கண்டுபிடிக்கலன்னா, சக்கரங்களை கண்டுபிடிக்கலண்டா அவன் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிருப்பான். அவன் மூவ் ஆகலண்டா எப்படி விவசாய காலங்கள்லாம் வந்திருக்கும். விளங்கிட்டா? அப்போ இப்படியான சிக்கல் ஒன்று
அப்போ நிலையான குடியிருப்புகள் வந்து அதே இடத்துல இருந்திப்பான். தற்காலிக குடியிருப்புகள் உருவாயிருக்காது. ரைட், அவனோட இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்க மாட்டான். இப்படியான வேலைகள் சகலத்துக்கும் என்ன அடிப்படையாக இருந்த சில்லும் சக்கரம். அடுத்தது நீர்ச்சுழலிகள். விவசாயம் செய்கிறனா நீர் தேவைன்னா நமக்கு தெரியும். குளத்துக்கு பக்கத்தில் அடிக்க விட்டா சரியா? ரைட், விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சணும். அப்போ தண்ணி பாய்ச்சறதுக்கு அடிப்படை என்ன அமைஞ்சிச்சு? நீர்ச்சுழலிகள் அமைஞ்சிச்சு. நீர்ச்சுழலில் எப்படி வேலை செய்யுங்கிறத நான் படிச்சிட்டோம். சரியா? ரைட், அப்போ அந்த நீர்ச்சுழலி அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து வார்ப்பிரும்பு. இந்த வார்ப்பிரும்பு சொல்றது காஸ்ட் அயன் என்று சொல்றது. சரியா? இந்த வார்ப்பிரும்பு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் ரைட் தற்காலத்தில் என்ஜின்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டது காரணம். இந்த வார்ப்பிரும்பை கண்டுபிடிக்கலன்றதுன்னா என்ஜின் இல்லை. ரைட், இந்த வார்ப்பிரும்பு கரல் பிடிக்காது, ஸ்ட்ராங் கூட. சரியானே? அதை பெருமை எடுத்துதான் இப்போ என்ன சகல என்ஜின்ஸும் உற்பத்தி செய்யப்படுகிறது. தானே? அப்போ எல்லாமே இதில் உற்பத்தி செய்யப்படுதுன்னா அடிப்படை வழங்கணும். ரைட்டு, என்னத்தால் இது வந்த வார்ப்பிரும்பால் வந்து இந்த வார்ப்பிரும்பு எப்படி இருக்கும், எப்படி காய்ச்சி, எப்படி என்ஜின்லாம் உற்பத்தி செய்கிறாங்கிறத வந்து நம்ம மெக்கானிக்கலில் பார்ப்போம் மொபைலில். சரியா? ரைட், அடுத்து வந்து அச்சிடும் உபகரணம். இந்த பிரிண்டிங் மெஷின்ஸ் எல்லாம் வந்தது. ரைட், இந்த பிரிண்டிங் மெஷின் வந்ததுனால நமக்கு ஹார்ட் காப்பிங்கிற ஒன்று கிடச்சி. ரைட், நமக்கு தேவைங்கிறத பிரிண்ட் பண்ணுற சாஃப்ட் காப்பி வைக்கிறது, ஹார்ட் காப்பியை மாற்றுறது எல்லாமே இங்கே தகவல் தொழில்நுட்ப காலத்துக்கு வந்தது. ரைட், அதே மாதிரி தொலைபேசி. இந்த தொலைபேசி எவ்வளோ பெரிய திருப்பம் போனோன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தொலைபேசி இல்லைண்டா எப்படி கம்யூனிகேஷன் நடக்கிற, எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற ஒன்றும் செய்யலை. அடுத்து வந்து இழை மின்குமிழ். ஒரு பல்பை கண்டுபிடிச்சது எவ்வளோ பெரிய வெற்றி. இந்த பல்ப் இல்லைன்னு செஞ்சுன்னா இப்போதைக்கு கம்ப்யூட்டரே இல்லை. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் வெக்யூம் டியூப்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்தது வெக்யூம் டியூப்புங்கிறது. எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு 60 வாட் பல்ப் மாதிரி இருக்கும். சரியானே? அந்த இழைமின் குமிழ்ல டைப்பில் உற்பத்தி செய்யப்பட்டது அந்த வெக்யூம் டியூப் கூட. சரியானே? அப்போ இது ஒரு அடிப்படை திருப்பு முனை. ரைட், அடுத்து இந்த பல்புகள் இப்போ எல்சிடி எல்இடின்னு சொல்லி ஒன்றோட மாறி மாறி போய்யா இல்லையா? அது அவ்வளோத்துக்கும் என்ன அடிப்படையாக இருந்த இந்த இழைமின் குமிழ். இந்த இழைமின் குமிழ் கண்டுபிடிக்கப்படனா அந்த பல்புகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது. அடுத்து டிரான்சிஸ்டர். நமக்கு தெரியும் டிரான்சிஸ்டர் தான் செகண்ட் ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டரில் உற்பத்தி செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டிரான்சிஸ்டர் வந்ததுனால எவ்வளோ பெரிய இந்த மெஷின், ஒரு ரூம் மாட்டு இருந்த ஒரு கம்ப்யூட்டர் ஒரு நார்மல் ஒரு கபர்ட் மாட்டு சைஸுக்கு மாறினுச்சு. ரைட், அப்போ இந்த டிரான்சிஸ்டர் தான் உண்மையாக சொல்ல போனால் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டர் அடிப்படை வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஒரு டயோட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த டயோட்டால் இந்த டிரான்சிஸ்டர் வந்துச்சு. சரியானே? இந்த டிரான்சிஸ்டர்னால அந்த ஐசியிலேருந்து விஎல்எஸ்ஐலேருந்து சகலதும் உருவானதுக்கு அடிப்படை காரணம் வந்து இந்த டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கலைன்னா உங்களுக்கு கையில் நின்ற ஃபோன் சிந்திக்காது. தானே? ஒரு எவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸ் சின்னதாக மாற்றினதுக்கு அடிப்படை காரணம் வந்து இந்த டிரான்சிஸ்டர். அடுத்தது நிலைமின்னியல். என்னென்ன நம்மளோட கரண்ட், ரைட், டிசி கரண்ட், ஏசி கரண்ட்டுங்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே தான். சரியானே? அப்போ அதே மாதிரி ஒருங்கிணைந்த சுற்று. நிலைமின்கள் சொல்கிறது வந்து ஏசி கரண்டா, ஓட்ட மின்னியல் இருந்துச்சுன்னா அந்த ஆடலோட்ட மின்னியல் மட்டும் ஏசி கரண்ட்டுக்கு மாறும். சரியா? அந்த இது வந்து டிசி கரண்ட்டாக சொல்லப்படி. டிசி கரண்ட் இல்லைன்றேன்னா டிசி கரண்ட் கண்டுபிடிக்கிறேன்னா இப்போதைக்கு நீங்கள் ஃபோன் பாவிக்கலாம், எந்த எலக்ட்ரானிக் டிவைஸுமே பாவிக்கலாம். சகல எலக்ட்ரானிக் டிவைஸும் உள்ளுக்கு ஒர்க் ஆகிற நேரத்தில் டிசி கரண்ட் இல்லை. இந்த டிசி கரண்ட்டை தான் பேட்டரியிலே சேமிக்கலாம். ஏசி கரண்ட்டை கொண்டு போய் பேட்டரியிலே சேமிக்கலாம். பேட்டரியில் சேமிக்கப்படுற எல்லாம் பேட்டரி பாவிக்கிற சகலதுமே டிசி கரண்டில் வேலை செய்யக்கூடிய டிவைசஸ். ஏன்னா இதனெல்லாம் இந்த ஜெனரல் சொல்லி தொழில்நுட்பவியலில் பெரிய திருப்பு முறையாக அமைஞ்சது. ரைட், நமக்கு பார்க்கறதுக்கு கேள்விப்பட்ட சின்ன சின்ன சொல். இந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் தான் இந்த உலகம் இவ்வளோத்துக்கு டாப்புக்கு ரீச் ஆனதுக்கு காரணம். ரைட், அடுத்து வந்து ஒருங்கிணைந்த சுற்று. ஐசி நமக்கு தெரியும் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் சொல்கிற. இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் உள்ள யார் இருக்காருன்னா இந்த டிரான்சிஸ்டர் இருக்கா. இந்த டிரான்சிஸ்டரால் உருவானால்தான் இந்த ஒருங்கிணைந்த சுற்று. ரைட், இந்த டிரான்சிஸ்டர் அடிப்படையாக வச்சு ஒருங்கிணைந்த சுற்றை உருவாக்கினா ஒருங்கிணைந்த சுற்றை உருவாக்கினதுனால இப்போ என்ன எவ்வளோ பெரிய டிவைஸாக இருந்தது. ஒரு கபர்ட் மாதிரி இருந்த ஒரு கம்ப்யூட்டர் கடைசியில் என்ன ஒரு ஃபோன் மாட்டு ஒரு சின்ன ஒரு சைஸுக்கு ஒரு கைக்குள்ளே வர சைஸுக்கு வந்துச்சு. தானே? இப்போ இதுக்கு அடிப்படை காரணம் வந்தது ஐசி. ரைட், அடுத்தது ஏன் இல்லை சீமந்து கண்ணாடி பிடிக்கின்றா? சீமந்து இல்லைன்றீங்கன்னா நீங்கள் மாடி கட்டிடங்கள் கட்டிருக்கே இல்லாது. அப்போ இந்த சீமந்து அடிப்படை காரணமாக இருந்துச்சு. இந்த ஆமதில் களிமண்ணால் கட்டினான். அப்போ களிமண்ணால் கட்டினா வந்து சீமந்து இருந்ததுனால என்ன அவன் சீமந்தால் கட்டிடங்களை கட்டி பல மாடி கட்டிடங்கள் கட்டினது, உறுதியான பாலங்கள் அமைச்சதும் சரி, கடலுக்குள்ளே வாழம் போட்டதுலேருந்து சகலத்துக்கும் என்ன உறுதியானது, உறுதி கிடைச்சதுக்கும் வலிமை கிடைச்சதுக்கும் நீண்ட நாள் பாவனை கிடைச்சதுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது சீமெண்ட். சரியானே? அது என்னத்தில் இந்த சீமெண்ட் யூஸ் பண்ணப்பட்டுச்சு? கட்டிட நிர்மாண தொழில்நுட்பவியல்ல கட்டிடங்களை நிர்மாணிக்கிறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஏரியாவில் நினைஞ்சிச்சு இந்த சீமெண்ட் பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. அதை நம்ம சிவில் படிக்க போட்டல டீப்பாக படிப்போம். ரைட், அடுத்தது இந்த கண்ணாடி மாதிரி விஷயங்கள். சரியானே? இந்த கண்ணாடியெல்லாம் உங்களுக்கு தெரியும். வார கிளாஸு வார கார்லேருந்து போடுற பாலத்துலேருந்து எல்லாம் பின்னத்தில் வரோம்.
கண்ணாடியால் வராங்க. கண்ணாடி இல்லைன்னு ஒரு ஏரியாவுக்கு வெளிச்சம் வருமா உள்ளுக்கு வராது. சரியானே இப்படியான சகல கணக்கு விஷயங்களுக்கு வந்து கண்ணாடி பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி கண்ணுக்கு லென்ஸு வைக்கிறதுலேருந்து ஹெல்த் ஏரியாவிலையும் இந்த கண்ணாடி செய்யப்படுத்தி யூஸ் பண்ணப்படுது. ரைட். அப்போ பாருங்கள், அடுத்தது தொழில்நுட்பவியலின் தாக்கம். தொழில்நுட்பவியலில் தாக்கம் என்னன்னா இந்த தொழில்நுட்பவியலால் என்னென்ன மாற்றம் நடந்து ரைட் ஒன்ற தாக்கம்னா என்ன ரைட் தாக்கம் இயக்கம்ங்கிற மாதிரி தான் இது ஒன்று நடந்தால் அதில் வார எஃபெக்ட் ரைட் தொழில்நுட்பவியலால் நமக்கு நடந்த எஃபெக்ட் என்னங்கிறதும் பார்க்க போகிறோம். முதலாவது தொழில்நுட்ப விருத்திக்கு ஏற்ப சமுதாய பரம்பல் மாற்றம் அடைதல். உதாரணமாக இது என்னையாம தொழில்நுட்ப விருத்தி சாஃப்ட்வேர் அந்த தொழில்நுட்பம் வந்து டெவலப் ஆக ரைட் சமுதாயம் வந்து எப்படி பரம்புது, எப்படி மாற்றம் அடைங்குது, டிஜிட்டல் டிவைட் மாதிரி ஒரு விஷயம் தான் இது. எப்படின்னா உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரப்படுது. நீங்கள் உலகத்தில் ரைட் உலகத்துடுங்க நார்மல் ஸ்ரீலங்காவில் ரைட் நீங்கள் 2 இடத்துல இருக்கலாம். ஒன்று ரைட் யாழ்ப்பாணத்தில் மண்டை தீவில் ரைட் இல்லாட்டி என்ன எதுனா ஒரு தீவில் இருக்கலாம். இல்லைங்களா இல்லாட்டி 9வது தீவு எடுப்போம், எங்கன்னா ஒரு தீவில் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கொழும்புல ரைட் மெயினான ஒரு சிட்டியில் இருக்கலாம். இந்த சிட்டியில் படுது ரைட். இந்த 2 ஆஃபரில் நீங்கள் எந்த ஆஃபரை விரும்புவீங்க? மேக்சிமம் எல்லாரும் சிட்டியில் இருக்கிறதா விரும்புவா. காரணம் என்ன? சிட்டியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தொழில்நுட்பவியல் கூட, டெக்னாலஜியில் அளவு கூடினா சொகுசு கூடும். அதனால எல்லாரும் கொழும்புல விரும்புவா. அதே மாதிரி தான் தொழில்நுட்பவியலை விருத்திங்கிறது எவ்வளோதுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆக மனித நினைஞ்சான் அதுக்கேற்ற மாதிரி பிரிஞ்சு போனான் ரைட். அப்போ பாருங்க, ஆரம்ப கால மனிதன் வந்து சும்மா காட்டுக்கு அவங்க எங்கே இருந்தவன் அவனுக்கு என்ன தொழில்நுட்ப விருத்தி அடைஞ்சிக்கின்ற ஆரம்ப காலத்தில் என்ன நீர்ச்சுழலிகள் மாதிரி விஷயங்கள் தானே கண்டுபிடிக்கப்பட்டு. அப்போ நீர்ச்சுழலி மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால விவசாயம் செஞ்சதுனால அவன் ஆறுகள் குளங்கள் ஆண்டிய பிரதேசத்தில் நெஞ்ச மாறினான். அதே மாதிரி இப்போ இருக்க மனுஷன் என்ன செய்கிறான்? மேக்சிமம் தொழில்நுட்பம் எங்கே கூட இருக்கோ அந்த இடத்த பார்த்து மூவாகத்துக்கு விரும்புகிறான். அதுதான் சிலப்பட்டி ஆரம்ப கால மனிதர்கள் ரைட் நீர்த்தேக்கங்கள் ஆறுகளை ஆண்டிய பிரதேசங்களில் குடியேறினர். எனினும் தற்கால மனிதர்கள் தொழில்நுட்பவின் உச்ச பிரயோகம் காணப்படும் பிரதேசங்களில் வாழிடங்களை அமைக்க விரும்புகின்றனர். சின்ன விஷயம் இருக்கியா? ரைட். அடுத்து பாருங்க, மூலதன கட்டமைப்பு மீது ஏற்படும் தாக்கம். சரியானே? ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்கிற. உதாரணமாக ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்து விட அரிசி வாங்கிட்டு போகிற. அப்படித்தானே ஆரம்ப காலத்தில் நடந்துச்சு, பண்ட மாற்று முறையில் நடந்துச்சு. சரியானே? அப்போ ஆரம்ப காலத்தில் மூலதனமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நினைஞ்சான், கால்நடைகளை பயன்படுத்தினான். அதே மாதிரி பெரிய விவசாய நிலங்கள் காணப்பட்டுச்சு ரைட், இதுகளை பயன்படுத்தினான். ஆனால் இப்போ இருக்கிற மனுஷன் என்ன செஞ்சான்? மூலதன கட்டமைப்புண்டா காசு கூடினா கார் வாங்குவான். இதுதானே? அதே மாதிரி என்ன செய்யான்? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான் ரைட். இதெல்லாம் தாண்டி பேங்க்கு கணக்கு காட்டாமல் காய்ச்சி வச்சுக்கணும் என்ன செய்வான்? பிட்காயின் உங்களுக்கு தெரியும், பிட்காயினுங்கிறது ரைட். பிட்காயினுக்கு என்ன செய்வான்? மாறுவான். பிட்காயினுங்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக பைனான்ஸுங்கிற நம்மளோட இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்ன செய்யக்கூடிய நம்மளோட காசுகளை பரிமாறிக்கொள்றது. அதாவது பிளாக் செயினில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? டிஜிட்டல் கரன்சிங்கிறது ரைட். ஒரு பிட்காயின் வந்து எத்தனையோ கோடி கணக்கில் வருது ரைட் ப்ரைஸ். ஸோ இதில் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் இருந்த மனிதன் ரைட் மூலதனமாக என்ன செஞ்சான்? ஆரம்ப காலத்தில் மூலதனங்களாக கால்நடைகள் விவசாய நிலங்கள் காணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பாருங்க, வானத்தை வாங்குற விற்கிற. அதே மாதிரி ஷேர் கூடினா காசு ரைட், குறைஞ்ச நட்டம்ங்கிற மாதிரி போகும். பிட்காயின் காசை வச்சுக்க இல்லாமல் என்ன செய்ய டிஜிட்டலாக மாற்றி வச்சுக்கிறேன். இப்படியான மேக்சிமம் தொழில்நுட்பம் என்ன செய்யப்படுது? காசில் தொழில்நுட்பம் இப்படி தான் பயன்படுத்தப்படுது. வழங்கிட்டு தானே இப்படியான விஷயம் காணப்படுது. அப்படி இது எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஆனால் விஷயம் வழங்கப்படுத்தி போஸ்ட் பண்ணி போட்டு எழுதணும் ரைட். அடுத்து வந்து உற்பத்தி கொள்ளளவு அல்லது திறன் மாற்றம் அடைதல். உற்பத்தி கொள்ளளவு அல்லது உற்பத்தி திறன்ண்டா ரைட் நார்மலாக ஆரம்ப காலத்தில் பார்த்தா மனிதன்களை பயன்படுத்தி சகல வேலையும் செஞ்சுப்பான். அவள் குறிப்பிட்ட அளவு தான் உற்பத்தி செய்யலாம். மெஷினரிஸை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? மேக்சிமம் எவ்வளோ உற்பத்தி செய்யலுமோ அவ்வளோத்துக்கு என்ன செய்யலாம்? உற்பத்தி செய்யலாம். அதான் செல்லுப்பட்டிக்கு உற்பத்திக்காக பொறிகள் பயன்படுத்தப்படுதல் ரைட். இதில் ஏன் உற்பத்திக்காக பொறிகள் பயன்படுத்தப்படுதல் மட்டும் சொல்லியிருக்கின்றேன்னா, உற்பத்திக்காக பொறிகள் பயன்படுத்தப்பட்டது தான் இதில் தொழில்நுட்ப நடந்த தாக்கம். இப்போ எங்கேயாவது மனுஷனை போட்டு உள்ள வேலை செய்கிறானா? ஒரு இடத்தையும் இல்லை. மேக்சிமம் மெஷினரிஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. வெள்ளாமல் வெட்டுறதுலேருந்து வெள்ளாமல் நாட்டுறது வரை என்ன செய்யுது? மெஷினரிஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. வழங்கிட்டா? அதனால தான் உற்பத்திக்காக பொறிகள் பயன்படுத்தப்படுதல்ங்கிறது வந்து அதால் வந்த ஒரு தாக்கம் ரைட். அடுத்து பாருங்க, சுகாதாரத்துறையில் நவீன கருவிகளின் பங்களிப்பு. அதாவது மேக்சிமம் ஹெல்த்தில் நெஞ்சி நம்மளோட ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் நவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு ரைட். உதாரணமாக என்ன? நம்மளோட ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரைட்.
அடுத்தது என்ன நவீன அலகுடல் முறைகள், அடுத்தது அகங்காட்டி எக்ஸ்ரே எடுக்கிறது, ரைட். இப்படியான மெஷினரிஸ் எல்லாம் வந்த இதால் தொழில்நுட்பவியலில் தாக்கத்தால் வந்தது, ரைட். தொழில்நுட்பவியல் இல்லைன்னுச்சுன்னா இது எதுவுமே வந்திருக்காது, சரியா, ரைட். அடுத்த விஷயம் 5வது, தொலைவில் இருப்பவரை விரைவு தொடர்பு கொள்ளுதல். இதுவும் வந்து என்ன ஒரு கம்யூனிகேஷனால் வந்தது. அதாவது தொழில்நுட்பத்தில் நம்மளோட தொலைவில் இருக்கிற தொடர்பு கொள்ள விரைவில் தொடர்பு கொள்ளலாம். இது வந்து என்னதால் வந்தது, ஒரு தொழில்நுட்பத்தில் தாக்கம். இதான் நம்மளோட உதாரணமாக என்ன ஒரு வாட்ஸ்அப், ரைட். ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவோ சம்திங் அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவைண்டுச்சுன்னா டக்குனு மற்றாக்களை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கு பேசிக்காக என்ன வேணும், நமக்கு இன்டர்நெட் வேணும், ரைட். அதே மாதிரி நமக்கு என்ன செய்ய தொடர்பாட தொழில்நுட்பம், இதில் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி போட்டி இதில் பயன்படுத்தி என்ன செய்யலாம், நம்ம தரவை அடுத்தது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம், விரும்பின மாதிரி வேலைகளை என்ன செய்யலாம் செஞ்சு கொள்ளலாம். அமெரிக்காவில் இருக்கிறாலும் இப்போ இருக்கிறாலும் கதைக்கலாம்ங்கிறது ஒரு 70 வருஷத்துக்கு முதல்ல மனுஷிட்டு சொல்லி இந்த நம்பிப்பா ஒரே டைமில் இல்லை. ஆனால் என்ன செய்யும், அது சாத்தியம் விளங்கி தானே, ரைட். அப்போ அந்த அளவுக்கு சாத்தியத்தில் இல்லை. அப்போ தொலைவில் இருக்கிற விரைவில் தொடர்பு கொள்றதெல்லாம் வந்து என்னத்தால் வந்தது, தொழில்நுட்ப தாக்கத்தால் வந்தது, ரைட். அடுத்தது பாருங்கள், இயற்கை அனர்த்தங்களை முன்னரே அறிந்து சேதங்களை குறைத்தல். இதுவும் என்னத்தால் வந்தது, தொழில்நுட்பத்தால் வந்தது. உதாரணமாக சுனாமி வர போகுது, ஏன்னா டவரில் என்ன செய்ய ஏற்கனவே அலர்ட் வருவான், அலர்ட் வந்தால் எல்லாரும் அள்ளிட்டு ஓடுவீங்க, அப்போ தப்புவீங்க, ரைட். அப்படி ஒன்று காணல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஆரம்ப காலத்தில் ஆக்கள் சொல்கிற மாதிரி கடல் வருதாண்டா, கடல் எங்கடா வருது சொல்லி பார்க்க போனோம்னா எல்லாரும் செத்தாங்க, விளங்கித்தானே. அப்போ தொழில்நுட்பவியலை தாக்கத்தால் உருவானதான் அந்த விஷயம், ரைட். அப்போ இந்த அளவுக்கு தொழில்நுட்பவியல் கண்டுபிடிக்கப்பட்டதுனால ஒரு சின்ன கண்டுபிடிப்பும் திருப்பு முனைகள் ஆரம்பத்தில் ஒரு வேர்ட்ஸ் பார்த்தோம், அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸாலையும் அந்த டெக்னாலஜியாக நினைக்கிற இவ்வளோ விளங்கிட்டே, ரைட். அப்போ தொழில்நுட்பவியலில் தாக்கம் என்னச்சுன்னா அந்த விஷயம் அவ்வளோத்தையும் அறிந்து கொள்ளணும், ரைட், விளங்கிட்டா. அப்போ இயற்கையான தன்மை முன்னரே அறிந்து சேதங்களை குறைத்து. அடுத்தது பாருங்கள், பாரம்பரிய பண்பாட்டியல்கள் வீழ்ச்சியடைந்து மேலத்தைய பண்பாட்டியல்கள் அதிக அளவில் பரவுவதால் கலாச்சார சீரழிவுகள் ஏற்படாது. இது என்ன செல்ல தொழில் அழகாக என்ன நம்மளோட கிருமி மாதிரி சட்டை ஓட்டுதுறது, ரைட், பொம்பளை பிள்ளை டிஷர்ட் அடிச்சுட்டுறது, இதெல்லாம் என்ன கேஸ், டெக்னாலஜி வளர வளர அதில் இருக்கிறத பார்த்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறி, ரைட்டா, வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறி இதான் கல்ச்சர் இதான் ஸ்டைல், ரைட். மற்றெல்லாம் பூமராங்கள் இப்படி சொல்லி திடுறது தான் என்ன இந்த பாரம்பரிய இயல்புகள் வீழ்ச்சி அடைந்து, என்ன பண்பாட்டு இயல்புலாம் வீழ்ச்சி அடைந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்து நம்மளோட கல்ச்சர்ன்றது திடுறது. இதால் கணக்கு கலாச்சார சிலர்கள்லாம் வருது, விளங்கிட்டு தானே. அப்போ நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. டெக்னாலஜின்னா அப்படி தான் தாக்க மாட்டேன். அடுத்தது பாருங்க, தொழிற்சாலைகளின் கழிவுகளினால், ரைட், நிலம் நீர் வழி என்பன மாசுபடுதல். ஃபேக்டரிஸ் தொழில்நுட்பத்தால் உருவான ஃபேக்டரிஸ் எப்படி வந்த நான் பார்த்தேன், கைத்தொழில் புரட்சி இல்லைன்றானே, அதால் வந்தது நல்ல நெஞ்சு, அதுலேருந்து வார கழிவு எல்லாத்தையும் கொண்டு ஆற்றுலையும் குளத்துலையும் ஊறான். அப்போ அதனால் நெஞ்சு இயற்கை வளம் குறை. அப்போ இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து நன்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை, தீமை. அப்போ தொழில்நுட்ப தாக்குதல் நல்லையும் மீறி கெட்டதும் மீறி, ரைட். அடுத்து பாருங்கள், தொழில்நுட்ப தாக்குதலினால் திருட்டு அல்லது கொள்ளைகள் இடம்பெற. அண்ணா பேங்கில் இந்த $1 காண இல்லையா, இந்த 2.5 பில்லியனை அடிச்சு போய் தான் ஹேக்கர் மாதிரி என்னத்தில் வந்து தொழில்நுட்பத்தால் வந்து வந்தான், ஹெக் பண்ணான், தூக்கினான், போய்த்தான், வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டுங்க மாறுத்தான், விளங்கிட்டா. அப்போ தொழில்நுட்ப தாக்கத்தில் திருட்டு கொள்ளைகள் இடம்பெறதும் இதால் தான் கூட நடக்குது, விளைந்தானே டெக்னாலஜியால், ரைட். இப்படி டெக்னாலஜியில் தாக்க முடிச்சுன்னா நல்லதும் எழுதலாம், நீங்கள் கெட்டதும் எழுதலாம். இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ நார்மலாக என்னென்ன நல்ல இருக்குன்னு சும்மா யோசித்தாலே ஒர்க் கிடைக்கும், ரைட். ஐசிடி அப்ளிகேஷன்ஸ் படித்தோம் தானே, உதாரணத்துக்கு ஐசிடி அப்ளிகேஷன்டா ரெண்டுமே கல்வித்துறையில் பயன்படுத்துகிற மாதிரி, அதே மாதிரி அப்ளிகேஷன் வேர்ட் டெக்ஸ்டில் இருக்கு, அதே மாதிரி தான் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சா சும்மா எழுதலாம் எல்லாத்துக்கும் போது, ரைட். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த பார்ட் 2 வீடியோவில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய எதிர்கால போக்குகள், அதாவது இந்த டெக்னாலஜியில் வளர்ச்சியால் ஃப்யூச்சர் வந்து எப்படி போகுங்கிற விஷயத்தை என்ன செய்வோம் பார்ப்போம், ரைட். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.